இந்த சீசனின் மிக நியாயமற்ற ஒரு வெளியேற்றம் இந்த வாரம் நடந்தேறியுள்ளது. முதல் வாரத்திலிருந்து எதுவுமே செய்யாமல் மிக்சர் மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள் உள்ளே இருக்க, டாஸ்குகளில் சிறப்பான பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்து வந்த பிரவீன் இந்த வாரம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு பிறகு இந்த வாரம் கூடுதல் சுவாரஸ்யத்துடன் இருந்தது. அதற்கு முக்கிய காரணம், பழைய போட்டியாளர்களை கெஸ்டாக வரவழைத்து நடத்தப்பட்ட அஹோ ஓஹோ ஹோட்டல் டாஸ்க். குறிப்பாக முந்தைய சீசன்களின் வெற்றியையும் இந்த சீசனின் தடுமாற்றத்தையும் பிக் பாஸே குறியீடாக சொல்லியிருப்பது பாராட்டத்தக்கது. பிக் பாஸ் டீம் செய்த இன்னொரு நல்ல விஷயம், சாண்ட்ராவிடம் சீக்ரெட் டாஸ்கை ஒப்படைத்தது. அதை அவர் மிக திறமையாக செய்து முடித்தது இந்த வாரத்தை மேலும் சுவாரஸ்யமாக்கியது. ஒருவரை வேலையை விட்டு போக செய்ய வேண்டும், வேறொருவரின் பதவியை மாற்ற வேண்டும், இப்படி 2 டாஸ்குகளை மட்டும் கொடுத்திருந்த போதிலும் அவரை எதிர்பார்க்காத வகையில் 3 டாஸ்குகளை செய்து முடித்தார் சாண்ட்ரா. வார இறுதியில் முதல் முறையாக விஜய் சேதுபதி குறும்படம் காட்டிய போது போட்டியாளர்கள் அனைவரும் வாயடைத்து போனார்கள். குறிப்பாக விக்கல்ஸ் விக்ரம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன் பதவியை ராஜினாமா செய்து அழுதுவிட்டார். இந்த வாரம் ஆச்சரியப்படுத்திய மற்றொரு பெயர் பார்வதி. வழக்கமாக எந்த டாஸ்கிலும் ஒத்துழைக்காமல் வாக்குவாதங்களில் ஈடுபடும் அவர் இந்த வாரம் அமைதியாக நிதானமாக ஹோட்டல் டாஸ்கை செய்து முடித்தார். அதற்காகவே அவரை அனைவரும் சேர்ந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் என தேர்வு செய்தனர். கூட்டம் அதிகமாக இருப்பதால் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடைபெற்றது. சனிக்கிழமை துஷார் வெளியேற்றப்பட்டார். இத்தனை வாரங்களாக ஆடியன்ஸ் போல இருந்தவர் இப்போதுதான் தன்னை வெளிப்படுத்த தொடங்கியிருந்தார், ஆனால் மிகவும் தாமதமாக. ஞாயிற்றுக்கிழமை வந்த அதிர்ச்சியான முடிவு பிரவீன் வெளியேற்றம். இது உண்மையில் ரசிகர்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. வாக்குகள் அடிப்படையில் தான் நடந்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனெனில் ஆரோரா போன்ற எதுவும் செய்யாமல் இருப்பவர்கள் நாமினேஷனுக்கே கூட வராமல் தப்பித்துக் கொண்டிருக்க, டாஸ்குகளில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய ஒருவர் வெளியேற்றப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த அதிர்ச்சியை வீட்டிலேயே யாரும் சமாளிக்க முடியவில்லை. பிரவீனும் தன் கனவு நொறுங்கியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கதறி அழுதார். அது உண்மையிலேயே உருக்கமான தருணம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நியாயமற்ற நாமினேஷன் முறைதான். பார்வதி அல்லது கமருதீன் போன்றவர்களையே எப்போதும் டார்கெட் செய்து மிக்சர் பார்ட்டிகள் எஸ்கேப் ஆகிவிடுகின்றனர். இதனால் பிரவீன் போன்ற நியாயமான போட்டியாளர்கள் வெளியேறிவிடுகின்றனர். இதனை விஜய் சேதுபதியும் இந்த வாரம் குறிப்பிட்டு சொன்னார். நியாயமாக நாமினேட் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று. போட்டியாளர்கள் இதிலிருந்து பாடம் எடுத்து வரும் வாரங்களில் உண்மையான விளையாட்டை காட்டுவார்களா என்பதை பார்ப்போம்.